அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சஷ்டியின் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவிலே பங்குனி உத்திரத்தின் மகத்துவத்தை பற்றி காணவிருக்கிறோம். நமது தமிழ் மாதங்கள் 12லும், அதாவது சித்திரை தொடங்கி பங்குனி வரை ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் கொண்டாடுவதும் விரதம் இருப்பதும் வழக்கம். இதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு. தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனியில் 12வது நட்சத்திரமான உத்திரம் இடம்பெறும் சிறப்பு வாய்ந்த நாள்தான் பங்குனி உத்திரம். இந்த திருநாளில்தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த நாளில் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் அவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி 28ஆம் தேதி வரும் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது. உத்திர நட்சத்திர நாயகன், அதாவது அதிபதி சூரியன். சூரியனின் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிப்பதால் சூரியன் சந்திரனால் இரட்டை சிறப்புகள் கிடைக்கின்றன. மகாலட்சுமி தாயார் எம்பெருமான் நாராயணனின் மார்பில் நீங்காது அமர்ந்தது இந்த பங்குனி உத்திர தினத்தன்றுதான். உலகிற்கே அம்மை அப்பனாக விளங்கி அருள்பாலித்து கொண்டிருக்கும் சிவன் பார்வதி திருக்கல்யாணமும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இந்திரன் புதல்வியாகிய தெய்வானைக்கும் இந்த திருநாளில்தான் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அவரவர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரவும் திருமண தடைகள் நீங்கவும் பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது கைமேல் பலன் கொடுக்கும். இந்த திருநாளில் அனைத்து முருகன் கோவில்கள் சிவன் கோவில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த நாளில் நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் செல்வம் ஆரோக்கியம் நல்லிணக்கம் திருமண பாக்கியம் குழந்தை பேறு போன்ற நற்பலன்களை பெறலாம். நன்றி, வணக்கம்.